राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான சரித்திரம். பக்தி ஒண்ணுதான் அவருக்கு பெருசு, தேசம்தான் அவருக்கு பெருசு, ராமராஜ்யம்தான் பெருசு. மக்களுக்கு ஆன்மபலம், புத்தி பலம், தேகபலம், மனோபலம் இதெல்லாம் கொடுக்கறது தான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம். நம்மளெல்லாம் கேட்டால் 1000 சொல்லுவோம் சரியா. ஒவ்வொரு இங்கிலீஷ் கேலண்டருக்கும் இதுதான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ தூரம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறான்லாம் தெரியாது. ஆனால் மகாத்மாக்கள் ஒரு சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அதை நடத்தி காட்டிடுறார்கள். வசஸ் ஏகம் மனம் ரொம்ப அழகாக இருக்கும். மனசு ஏகம் வசஸ் ஏகம் கர்மன் ஏகம் மகாத்மனக. மனசு சொல்ற வார்த்தைகள் செய்யும் கர்மாக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறது மகாத்மாக்களுடைய குணம் அப்படின்னு தெரியவா சொல்றான். அதனால சமர்த்த ராமதாசர் பாரத தேசம் முழுக்க யாத்திரை போறார். அவர் யாத்திரை போன இடங்களுடைய லிஸ்ட் காண கிடைக்கிற, பட் எந்த ஆர்டர்ல போனார் அப்படின்னு சில இடங்கள்ல ஒரு குறிப்புகள் காண கிடைக்கிறது. ப்ராப்பரா இப்படிதான் போனார் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்ப திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய தேச யாத்ரா வைபவம் கேட்டோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா சொல்லல. ஏன்னா அவர் அழகா திருப்பிருதி திவ்ய தேசம், பத்ரிகாசிரமம் இப்படி கீழே இறங்கி வரார் அப்படின்னு ரொம்ப அழகா காண கிடைக்கிறார். அவருடைய டிராவல் மேப் அப்படியே ஆரம்பிச்சு இப்படி முடிக்கலாம். அந்த மாதிரி சில பேருடைய யாத்ரா விஷயங்கள் காண கிடைக்கிறது. சில பேருடைய யாத்ரா விஷயம் போயிருக்கார் அந்த இடத்துக்கு அப்படின்னு இருக்க ஒழிய டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருடைய யாத்ரா விஷயங்கள் டீட்டெயில்டா காண கிடைக்கல. ஆனா அங்கங்க அவர் போயிட்டு வந்தார் அப்படின்னு இருக்கு. அழகா அவர் அயோத்தியாவிலிருந்து மதுரா போறார். மதுராலிருந்து நித்தியம் பிருந்தாவனம் போறார். பிருந்தாவனத்துல அழகா ஒரு கிருஷ்ணனை நித்தியம் போய் சேவிக்கிறார். அந்த கிருஷ்ணனிடத்துல பேசிட்டே இருக்கார். கோவில் பூஜாரி பார்க்கிறார், இவர் என்னமோ பேசுறார் பகவான் கிட்டன்னு அவருக்கு புரியுறது. ஆனா என்ன பேசுறாருன்னு தெரியல. அவர்கிட்டயே கேட்கிறார், நீங்க யாரு என்ன அப்படின்னா, நான் ஒரு ராம பக்தன், ராமதாசன். ராமன் என்னை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக சொல்றானோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன். அவன் சொல்லிதான் இப்ப நான் மதுராவுக்கு வந்தேன். அவனே தான் நித்தியம் பிருந்தாவனம் வான்னு சொன்னான். அப்ப அந்த பூஜாரி புருவத்தை சிரிக்கிறார், ராமபக்தருக்கு பிருந்தாவனத்துல என்ன வேலை அப்படின்னு. அப்ப இவர் சொல்றார், அவ்வளவுதான், கேட்க கூட இல்லை, இவரே சொல்றார். அது அவன் சொன்னான், இங்க நான் உனக்கு கிருஷ்ண ரூபத்துல இருப்பேன், வா வந்து பாரு. அப்ப கூட நான் அவங்கிட்ட கேட்டேன், கிருஷ்ணனா இருக்க உன்னை வந்து பார்த்து நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, நீ வந்து பாருன்னு சொன்னா அதான் வந்திருக்கேன்.
டெய்லி அவங்ககிட்ட ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன், சாதுக்களை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கியேன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் ராமராஜ்யம் அவையும்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால நித்தியம் அவனிடத்துல நான் வந்து பேசிட்டு இருக்கேன், அவனுக்கு ஞாபகப்படுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பூஜாரி கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அவர் கிருஷ்ணனை பார்த்தாலே காணா, உன்னை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வரா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வர்றார். இது என்ன, இது யோகி, இது சாது, என்ன சன்னியாசியோ வளர்றார், உலகத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் பேசுறார். என்னமோ அவர் தான் பெரிய பக்த சிரோன்மணின்னு அவருக்கு நினப்பு. என்னமோ உனக்கு ஞாபகப்படுத்துறாராம், அவ்வளோ திமிரு அவருக்கு. பக்தாளுடைய மகாத்மியம் வந்து பலருக்கு புரியறதில்லை. பக்தர்களுக்கு பகவான் ரொம்ப நெருக்கம். சாதாரணமாக பேசிட்டு இருப்பா. இப்போ திருமழிசை ஆழ்வார்லாம் பகவான்கிட்ட சாதாரணமாக பேசுகிறாரு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இருக்கட்டும், திருக்குடந்தை ஆறாவமுதன் சாரங்க பாணியாக இருக்கட்டும், அவர்கள்லாம் திருமழிசை ஆழ்வார் சொன்னால் அப்படியே கேட்குறா இல்லையா? அப்போ அந்த பலம் அவளுக்கு இருக்கு. அதாவது யானையும் யானை பாகனும் போலே அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவாள்லாம் கொண்டாடுவா. யானையோட பாஷை யானை பாகனுக்கு தெரியும், யானை பாகன் சொல்றது யானைக்கு புரியும். யானை பாகன் இட்ட வழக்காக யானை இருப்பது போலே அப்படின்பா. இந்த யானை பாகன் ஒரு அங்குசத்தை வச்சுட்டு யானையை அடக்கிடுவான். அங்குசம்ன்றது இட்னூன் இருக்கும், ஒரு சின்ன குச்சி தானே. ஆனால் பாகனுடைய அந்த காம்பீரியம், அவன் அது மேலே வச்சிருக்கிற அக்கறை அன்புக்கு வசப்பட்டு கிடக்கும். அந்த மாதிரி பக்தனுடைய பக்தி அப்படின்ற அங்குசத்துக்கு பகவான்ற யானை கட்டுப்படும். யானையும் பெருமாளும் ஒன்றுன்னு வியாக்கியானம் பண்ணுவா. அப்படி வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லுவா, யானையை கட்டி போடுற அந்த இரும்பு சங்கிலியை யானையே தூக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் யானை பாகன் இடத்துல. அந்த மாதிரி பகவானும் தன்னை கட்டக்கூடிய பக்தின்ற ஒரு கயிறை பக்தர்களுக்கு தானே கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவா. யானை மேலே ஏறணும்னா யானை தாழ்ந்து தன் காலம் மடக்கும், அது மேலே காலை வச்சு யானை மேலே ஏறுவார்கள். அந்த மாதிரி பெருமாள் அடையறதுக்கு, பகவான் அடையறதுக்கு பகவானே கீழே இறங்கி தன்னுடைய லீலைகள்னாலே அர்ச்சாவதார ரூபங்கள்னாலே அவனை அடையும்படியாக பண்றான் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. இந்த மாதிரி யானைக்கும் பகவானுக்கும் யானை பாகனுக்கும் பக்தாளுக்குமான பொருத்தத்தை சொல்லுவார்கள். அந்த மாதிரி பக்தர்கள் பகவானோட அளவலாவது பல பேரால் புரிஞ்சுக்க முடியாது. பக்தர்களுக்கு அந்த உரிமையும் பகவான் கொடுத்திருக்கான். பக்தர்கள் அந்த உரிமையை அன்பா உபயோகப்படுத்துவா, மிஸ்யூஸ் பண்ண மாட்டா பக்தர்கள். இதே ராட்சசர்கள்லாம் கோரமான தவம் பண்ணுவா, தெய்வங்கள்லாம் பிரத்யட்சமா வரும், வரம் வாங்கிப்பா. வரம் வாங்கின்ற பேருக்கு யார் வரம் கொடுத்தாலும் அவளையே மதிக்க மாட்டா. இந்த பஸ்மாசுரன்லாம் சிவபெருமானையே மதிக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் பக்தர்கள் அப்படி கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் முக்கியம். அதனால பகவத் அனுபவத்தை பெருசா வச்சு பல வழிய அதுக்கு மேல பகவத் விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டா. அதனால பக்தாளுடைய உரிமை, அக்கறை, அன்பு இதெல்லாம் மற்றவாளுக்கு புரியாது. ஒரு கோவில் பூஜாரி தான், கோவிலில் பூஜை பண்றவர் தான், ஆனால் அவருக்கு புரியலை. இப்ப ராமதாசர் கவலையும் படலை. இந்த பூஜாரி எழுந்து கோச்சின்னு உள்ள போயிட்டார், கர்ப்பகிரகத்தை விட்டுட்டு. என்னமோ போடா காணா, யாரோ வரா, என்னென்னமோ சொல்றா, என்னமோ போடா, உன் தலையெழுத்து, இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் உன் கோவிலுக்கு வரான்னு இருக்க பாரு அப்படின்னு கோச்சிக்கிறார். அவருக்கு உரிமை. அவர் கர்ப்பகிரகத்துல அந்த பக்கம் போன திடீர்னு காம்பீரியமான ஒரு குரல், அது அபங்கம். நம்ம சமர்த்த ராமதாசர் ஜம்முன்னு உட்காந்து பாடுறார். அது வரைக்கும் பாடினவரெல்லாம் கிடையாது. இவர் எதிர்க்கு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு போகிற ஓரத்தில், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா யாரா பாடுறான்னு சொல்லி அந்த கர்ப்பகிரகத்துக்கு வெளில போன பூஜாரி திடீர்னு
இப்படி வந்து பார்த்தா சமர்த்த ராமதாசர் காம்பீரியமா உட்கார்ந்துட்டு அபங்கம் பாடுறார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது, இவருக்கு பாடக்கூட தெரியுமா அப்படின்னு. அப்படி பாடுறான்னு பார்த்தா கர்ப்ப கிரகம் அப்படி ஜொலிக்கிறது. இவர் பார்த்தா கர்ப்ப கிரகம் இன்னும் எவ்வளவு ஜொலிக்கிறது அப்படின்னு போய் எட்டி பார்த்தா ஒரு க்ஷணம் தலையில மயில் பீலிய காணல, மணிமகுடம் இருக்கு, கையில புல்லாங்குழல் காணல, கோதண்டம் இருக்கு. கண்ணன் ராமனா ஆயிட்டான். எப்படி துளசிதாசருக்கு கண்ணன் பிருந்தாவனத்துல ராமனா காட்சி கொடுத்தானோ அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருக்கு கிருஷ்ணன் ராமனாக காட்சி. கழுத்துல இருந்த துளசி மாலை எடுத்து நவரத்ன மாலைகள் சரியா மாட்டுக்காரன் சக்கரவர்த்தி திருமகனாக காட்சி. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. பூஜாரிக்கு ஒன்றும் புரியல. ஓடி வந்து முழிச்சு முழிச்சு பார்க்கிறார், கண்ணை கசக்கி கசக்கி பார்க்கிறார். அங்க கிருஷ்ணனை காணல, ஷியாம் காணல, ராம் இருக்கான். இவருக்கு திடுக்கு எடுத்து போயிடுச்சுன்னா கண்ணை என்ன ஹே காணா அப்படின்னு பார்த்தா ராமா அப்படின்னு இருக்கான். ஓ ராமா அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஷியாமா நிற்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியல. சமர்த்த ராமதாசரை உத்து பார்த்தார், கையை கூப்பிட்டார், கண்கள்ல கண்ணீர். சமர்த்த ராமதாசர் அவர் பாட்டுக்கு பாடினார், பாடி முடிச்சார். அப்ப இவர் கேட்டார், வந்து காலில் விழுந்துட்டார். அவர் சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்துட்டார். நீங்க யாரு எனக்கு புரியல, ஏதான மாயாஜால சமத்காரம் பண்ணக்கூடியவரா? நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் எனக்கு புரியல. ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் அங்கிருந்து எழுந்து அப்படி போகும்பொழுது பார்த்தேன், கொஞ்சம் கோபமா ஒரு வெறுப்போட தான் உங்களை திரும்பி பார்த்தேன். ஆனா அங்க ஒரு பெரிய வானரம் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் அப்படி வெளில போறதுக்குள்ள நீங்க ஏதோ பாடினேள், கர்ப்பகிரகத்துல தேஜோமயமான வெளிச்சம், என்னடாதுன்னு எட்டி பார்த்து அப்பயும் நீங்க வானரமா தான் தெரிஞ்சீர்கள். இங்க வந்து பார்த்தா காணா ராமனா தெரிஞ்சான். ஒரு க்ஷணம் இவதான் காணாவா தெரியறான். நீங்க யாரு எனக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்து அழுதார் அந்த பூஜாரி. ராமதாசர் சிரிச்சார், அவரை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். பூஜாரி மன்னிச்சிடுங்கோ, நிஜமாவே நீங்க சிரேஷ்டமான ராம பக்தர். ஏன்னா ஆஞ்சநேயருடைய அம்சமாகத்தான் சமர்த்த ராமதாசர் பிறந்திருக்கார். பூஜாரிக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஜோரா பிருந்தாவனத்துல கண்ணன் ராமனாக, சமர்த்த ராமதாசர் ஆஞ்சநேயராக காட்சி கொடுத்துட்டார். பூஜாரிக்கு சொல்ல முடியாத ஆனந்தம், பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். அந்த பூஜாரியும் ராமதாசர் சிஷ்யராயாச்சு. ராமதாசர் அவருக்கு உபதேசம் சொல்லி, இந்த தேசம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு, விடாம நாமஜபம் பண்ணு, நீ பூஜை பண்ணும்போது தேசத்துக்காகவும் பூஜை பண்ணு, வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆன்ம பலம், புத்தி பலம், தேக பலம், மனோபலம் இது எல்லாம் வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணு. நித்தியம் அர்க்கியம் விடும் பொழுது தேசத்துக்காக அர்க்கியம் விடு, ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகணும்னு அர்க்கியம் விடு, எல்லாரும் கிருஷ்ணா ராமான்னு பஜனை பண்ணணும்னு அர்க்கியம் விடு அப்படின்னு ரொம்ப அழகா உபதேசம் பண்றார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி அந்த கைங்கரியம் பண்ணதுல இப்படி ஒரு யோகியோட, சாதுவோட, பக்தரோட, ஞானியோட, சன்னியாசியோட எனக்கு ஒரு சங்கம் கிடைச்சுடுத்துன்னு அவருக்கு ஆனந்தம். அதுக்கப்புறம் ரொம்ப பவியமா இருக்கார் அவர். சமர்த்த ராமதாசர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறார். இவரும் ராமதாசருடைய சிஷ்யரா ஆயாச்சு. நிஜமாவே மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்தி
அவர்களை வசத்தி இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய கைங்கரியங்கள் பண்றார். நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் பெரிய கைங்கரியம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு. உண்மையா சொன்னா நாமெல்லாம் நமக்காக பக்தியை பண்றோம், நமக்காக எல்லாமே நமக்காக தான் பண்றோம். மகாத்மாக்கள் தான் பெரிய கைங்கரியம் பண்றார். ஆனா அவர்கள் கைங்கரியம் பண்றார்கள் அப்படின்னு காட்டிக்காம பண்றார்கள். சமர்த்த ராமதாசர் கொஞ்ச காலம் பிருந்தாவனத்துல இருக்கார். ஒவ்வொரு நாளும் யமுனையில இறங்கி அர்க்கியம் விடுறது, அவருடைய சூரிய நமஸ்காரம், சூரிய உபாசனை, ராம தியானம், ஆஞ்சநேய தியானம் எல்லாம் பண்ற. பிருந்தாவனத்துல யமுனை ஆத்தங்கள்ல உட்கார்ந்து அப்படி ஒரு யஜ்யம், மனசுனால ராமராஜ்யத்துக்கான ஒரு சங்கல்பம். அந்த பூஜாரி, அவருக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாரும் சமர்த்த ராமதாசர் சொல்றதெல்லாம் ரொம்ப ஆசையோட ஸ்ரத்தையோட கேட்கிறார்கள். சமர்த்த ராமதாசர் மதுரா பிருந்தாவனத்திலையும் தன்னுடைய மடத்தை அப்படி ஸ்தாபிதம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்கிருந்து வாழ்க்கெல்லாம் வழி காட்டிட்டு, சரி இந்த இடத்துல நான் வந்த வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்னு கிளம்புறார். மதுரா பிருந்தாவனத்தில் அப்படியே மேல போனா குருக்ஷேத்திரம், அப்படியே போனா ஹரித்வார், ரிஷிகேஷம், கங்கை. அழகா ஹரித்வார் ரிஷிகேஷ் வரார். ஹிமாலயத்தை பார்த்தோன்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். அது ஹிமாலயம் தானே, ஸ்தாவரானாம் ஹிமாலயம், அசையாதவனவற்றுள் நான் ஹிமாச்சலமாக இருக்கிறேன் அப்படித்தானே பகவான் சொல்றான். ஹிமாலயம் நம்முடைய அகம்பாவத்தெல்லாம் அழிச்சு போடக்கூடிய ஒரு இடம் அந்த ஹிமாலயம். நம்ம சமர்த்த ராமதாசர் யமுனோத்ரி, கங்கோத்ரி அங்கெல்லாம் சுத்தின்னு இருக்காராம். உத்தர்காசியில இருக்காராம். உத்தர்காசிலையும் மடம், ஆஞ்சநேய சுவாமியினுடைய கோவில் எல்லாம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிற. தேடி பார்க்கணும் உத்தர்காசியில எங்க ஆஞ்சநேயரை ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு அந்த டீட்டெயில் தேடி பார்க்கணும். உத்தரகாசியில் இருக்கார், கங்கோத்ரி போறார். அதன் பிறகு கேதார்நாத், அப்ப பார்த்தா தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை இது எல்லாம் அவர் சேவிச்சிருப்பார். நம்ம சமர்த்த ராமதாசர் மலை மேல ஏறி நடந்துதானே அவர் எல்லா இடத்துக்கும் போவார். கேதார்நாத் பகவானியம் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படி இறங்கி வந்து ஜோஷி மட் போய் அங்கேயும் தபஸ் பண்ணிட்டு ஜோஷி மட்ல பத்ரிகாசிரமம் போறார். பத்ரிநாதனை தரிசனம் பண்றார். இப்படி எல்லாம் காண கிடைக்கிறது. அங்கங்க அந்த அலகநந்தா, மந்தாகினி, நந்தாகினி, தௌளி கங்கா, பாகீரதி கங்கா அப்படி எல்லா இடத்துலையும் தபஸ் பண்றார். நிஜமாவே அது ஹிமாலயத்தை பார்த்தா எல்லாருக்குமே தவம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடும். அதுவும் அந்த கங்கை ஓடி வர அழகு, அந்த பிரயாகையெல்லாம் வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சமாதானத்தை, சாந்தியை, நிம்மதியை கொடுத்துரும். அங்கெல்லாம் உட்காந்து தபஸ் பண்றாராம் நம்முடைய சமர்த்த ராமதாசர். அந்த மாதிரி எவ்வளவோ மகாத்மாக்கள் இந்த பாரத தேசத்தினுடைய மூல முடுக்கில் எல்லாம் தபஸ் பண்றா. அதனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கும் நாம ஜபம், பக்தி, பகவத் அனுபவம்லாம் கிடைக்கிறது. இன்னைக்கும் இப்ப ராமர் கோவில் கட்டுறோம் அப்படின்னா, இந்த 3 வாரத்துல ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இங்க தபஸ் பண்ணிட்டே இருக்கா. வெளியில வாழெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கும் ராமதாசருடைய வழிப்படி எத்தனையோ பேர் ராம தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமர் கோவில் கட்டுறதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளவோ தபஸெல்லாம் பண்ணியிருக்கா. இப்பதான் ஒவ்வொன்னா அங்கங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் ராம ஜென்மபூமி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அந்த ராம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார்கள். சந்தோஷமான 2024. ஏன்னு கேட்டா ராமர் கோவில் கும்பாபிஷேகம். அதனால இந்த 2024 நிஜமாவே நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டா
எப்படாப்பா ராமன் தன்னுடைய தங்க மாளிகையில் உட்காருவான்னு காத்துன்னு இருக்கேன் நல்லா. அந்த ஒரு காலகட்டம் வர்றது நிஜமாவே ராமனுடையதான வருஷம் இந்த 2024. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ராமராஜ்ய வருஷம் 2024. அந்த ராமன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான பக்தி ஞான வைராக்கியமாயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் பூரணமா தரட்டும். ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. श्री राम जय राम जय जय राम. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.